வணக்கம். நான் அருண்குமார் தெட்சிஸ். இன்றைய செய்தி: கரிபருவ பயிர்கள் பயிரிடும் பரப்பு கணிசமாக உயர்வு. இந்தியாவின் கரிபருவ பயிர்கள் பயிரிடும் பரப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அரசின் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. வழக்கமாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் இந்த அறிக்கையின் இப்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையின் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஜூன் மாதம் 13ஆம் தேதி நிலப்பரப்பின்படி இந்தியாவின் கரிபருவ பயிர்கள் பயிரிடுவதன் மூலம் பரப்பளவு 85.25 லட்சம் ஹெக்டேராக உள்ளது. சென்ற ஆண்டில் இந்த பரப்பு 37.81 லட்சம் ஹெக்டேராக இருந்த நிலையில் இந்த ஆண்டில் 1.48 லட்சம் ஹெக்டேர் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் நெல் 4.53 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ள இந்த சென்ற ஆண்டில் 4 லட்சம் ஹெக்டேராக இருந்த அதேபோல் பருப்பு 3.7 லட்சம் ஹெக்டேரிலும் சென்ற ஆண்டில் 2.5 லட்சம் ஹெக்டேர், எண்ணெய் விபத்துகள் 3.5 லட்சம் ஹெக்டேரிலும் கரும்பு 55.07 லட்சம் ஹெக்டேரிலும் சென்ற ஆண்டில் 54.88 லட்சம் ஹெக்டேர் பயிர் செய்யப்பட்டுள்ளன. சிறுதானியம் சென்ற ஆண்டை போலவே 5.90 லட்சம் ஹெக்டேரில் மட்டுமே பயிரிடப்பட்டுள்ள உளுந்து பயிரிடும் பரப்பு சென்ற ஆண்டில் 18,000 ஹெக்டேராக இருந்த நிலையிலும் இந்த ஆண்டில் 43,000 ஹெக்டேராக உயர்ந்துள்ள துவரம் பருப்புக்கு சென்ற ஆண்டில் 41,000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் 30,000 ஹெக்டேராக குறைந்துள்ள எண்ணெய் விபத்துகளில் நிலக்கடலையின் பரப்பு குறைந்த சோயா பீன்ஸ் பயிரிடும் பரப்பு அதிகரித்து உள்ளது. இவ்வாறு வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நன்றி.